கரூர்ல அவருக்கு ஆதரவு இருக்குல்ல. இந்த துயர சம்பவத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. என்ன பண்ணிருக்கலாம் விஜய்? கரூர்ல போய் போட்டி போட வேண்டியதானே. அண்ணாமலை வந்து பீஸ் போன பல்புங்க. அவரோட பேச்சையெல்லாம் நாங்க பெருசா எடுபடவே மாட்டோம். 95% எடுத்தே அந்த கோட்டையில மேல இருக்க டாப்ப கழட்டிட்டாரு எப்பயோ செந்தில் பாலாஜி. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிப்புகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட சமூக ஊடக செயல்பாட்டாளர் கோவை நித்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். தேர்தல்ல நம்ம அந்த இறுதி கட்டத்தையே நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கடைசி நேர கள நிலவரம் அப்படிங்கறது எப்படி இருக்கு? கடைசி கலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து நம்ம இன்னைக்காக, தேர்தல் அரசியலுக்காக நம்ம திமுக ஆளுங்க யாருமே இல்ல. நம்ம வந்து கிட்டத்தட்ட எப்பயுமே மக்களோட மக்களாவே பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து தேர்தல் அப்படின்னு ஒரு தனியா நம்ம பார்க்கக்கூடிய சூழல்ல நாம இல்ல, திமுக காரங்க இல்ல. குறிப்பா நீங்க வந்துட்டு நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாமே நம்ம பார்த்திருந்திருப்போம் இல்லையா? அதுல எல்லாத்துலயுமே வந்து திமுகவுடைய அந்த வாக்கு சதவீதம் தான் அதிகமா இருக்கிறதா பார்க்க முடியுது. ஆனா இந்த 2வது இடம் 3வது இடத்துக்கு பெரும்பான்மையா சண்டைகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேம்? இல்ல, 2வது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பேசிக்கா வந்து திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதிமுகவுக்கு அப்படின்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா இப்ப என்டிஏ கூட்டணி இவங்க வச்சதுனால இந்த ஓட்டு பிரியருக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அதிமுக தொண்டர்களுக்கு பல பேர் அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா பாஜக வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க மோடிய. ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல வந்து பாஜகவை எதிர்த்து நின்னக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அந்த அம்மையார் இல்லாத சமயத்துல எடப்பாடி ஐயா வந்து தன்னோட சுயநல லாபத்துக்காக போய் இந்த கட்சிய வச்சதுல வந்து பல அதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அதனால அதிமுகவோட தொண்டர்களோட வாக்கு பிரியும். அந்த வாக்கு வந்து 3வதா யாருக்கு போகுது அப்படிங்கறதா இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்கு. இந்த 3வதா போகுது, அதிமுகல அதிருப்தியா இருக்கிறாங்க, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த கடைசி நேரம் அப்படிங்கறதுல திமுக மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி உருவாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை நமக்கு தெரியும். அதுல வந்துட்டு இடஒதுக்கீடு அப்படிங்கறத முன் வச்சுதான் அந்த மறுவரையுமே எடுத்துட்டு வராங்க. அதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இப்ப பெண்களுக்கு கிடைக்க இருந்த அந்த 33% இடஒதுக்கீட திமுக தடுத்து நிறுத்திடுச்சே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல. பாஜகவோட சதி வேலை என்னன்னா, அவங்க வந்து இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெண்களை முன்னாடி நிறுத்தி பின்னாடி அவங்களோட சதி வேலை செய்யறதுக்கு முற்படுறாங்க. நம்ம வந்து பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு திமுக ஆதரிக்கக்கூடிய இயக்கம் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% திமுக வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. இப்ப நீங்க கல்வி வேலை வாய்ப்புங்கிற விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா 30% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கம் வந்து இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான். அதனால பெண்களுக்கு எதிரான இயக்கம் வந்து திமுக அப்படின்னு இவங்க கட்டமைக்கிற பிம்பம் வந்து பொய் அப்படின்னு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து உண்மை கிடையாது. அது இல்லாம இன்னைக்கு நம்மளோட எம்பி வில்சன் சார் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதாவது நீங்க அந்த ஆல்ரெடி நம்ம வந்து இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 33% பெண்களுக்கு அதை வந்து நம்ம வந்து விவாதம் செய்யணும். விவாதம் செய்து அட் பிரசன்ட் இருக்கிற அந்த பார்லிமெண்டோட எம்பிகள வச்சு அந்த 33 இது வந்து எந்த விவாதத்தை பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸீட் பண்ணணும், அதுக்கு வந்து பாஜக ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து வில்சன் சார் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதனால இவங்க வந்து பெண்களை முன்னிறுத்தி வர எந்த விஷயமும் பாஜக RSSோட சித்தாந்தமே வேற விஷயம். பெண்களுக்கு என்னைக்குமே அவங்க வந்து முன்னாடி நிக்கக்கூடிய பெண்களை முற்போக்கு சிந்தனையோட இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க எல்லாம். பெண்களுக்கு எதுவுமே தெரியாது, பெண்களுக்கு சுய புத்தி இல்ல, பெண்கள் சுயமா சிந்திக்க தெரியாது, பெண்கள் வந்து எப்பயுமே வீட்டோடயே இருக்கணும், அவங்களோட வேலை வந்து வீட்டை பாத்துக்கணும், புருஷனை பாத்துக்கணும், குழந்தைய பெத்து கொடுக்கணும், வீட்டு வேலை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துல இருந்து வந்தவங்க தான் பாஜக RSS. அவங்க இன்னைக்கு பெண்ணிவாதிகள் பேசுறதுல எல்லாம் வந்து எல்லாருமே சிரிப்பாங்க. அவங்க பேசுறது அவ்வளவு பெரிய எஃபெக்ட் எல்லாம் கொடுக்காது தமிழ்நாட்டுல. இல்ல, இப்போ வில்சன் எம்பி அவர்கள் வந்து இது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாடாளுமன்றத்தையே வந்து தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து விவாதம் செய்ய முடியும்? நோட்டீஸ் இப்ப அனுப்பிச்சிருக்காங்க.
அதாவது இன்னைக்கு அவங்க நோட்டீஸ் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, நீங்க வரையறைக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். சோ அந்த 33% நீங்க கொண்டு வரணும்னு சொல்றீங்க இல்லையா, அத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்லிமெண்ட்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து அட் பிரசன்ட் இருக்கிற அந்த 500 சொச்சம் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களத வச்சு இந்த 33% பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீட முதல்ல கொடுங்க. பெண்களுக்கு வந்து உள்ளாட்சியில 50% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம், கல்வியில் 30% கொடுத்திருக்கோம், எல்லாமே சரிதான். சட்டமன்ற தேர்தல்ல எத்தனை சதவீதம் நீங்க பெண்களுக்கு இடம் நோட்டீஸ் இப்ப கொடுத்திருக்கீங்க? அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு அவங்க நோட்டீஸ் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, நீங்க வரையறைக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். சோ அந்த 33% நீங்க கொண்டு வரணும்னு சொல்றீங்க இல்லையா, அத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்லிமெண்ட்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து அட் பிரசன்ட் இருக்கிற அந்த 500 சொச்சம் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களத வச்சு இந்த 33% பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீட முதல்ல கொடுங்க. நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு புது வேட்பாளர்கள், அதாவது பெண்களுக்கு உண்டான டாக்டர்ஸ் மட்டும் எத்தனை பேர் இன்னைக்கு இறங்கி இருக்காங்கன்னு உள்ளாட்சி தேர்தல்ல இதுதான். அதாவது யாருமே எதிர்பார்க்காத நாங்களே பல பெண்களை இன்னைக்கு முன்னிறுத்தி இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படிங்கறதா எங்களோட நோக்கம். நீங்க பாத்தீங்கன்னா அவினாஷி தொகுல கோகிலாமணி வேட்பாளரா நிரூபித்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்த பொண்ணு. அந்த பொண்ணு டாக்டர். அவங்க குடும்பமே திமுக இயக்கத்தை சார்ந்தவங்க தான். 4 பெண்கள் உள்ள ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை வந்து நம்ம முன்னிறுத்தி இருக்கோம். மேட்டுப்பாளையம் நீங்க பாத்தீங்கன்னா கவிதா, அவங்களுக்குமே கொடுத்திருக்கோம். நிறைய இடத்துல கொடுத்திருக்கோம், கொடுக்காமலாம் இல்ல. இல்ல கொடுக்காம இல்லன்னு நான் சொல்லல, கொடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க 33% இடஒதுக்கீடு சட்டமா இருந்தா மட்டும்தான் அந்த அளவீட வந்து நீங்க கொடுப்பீங்களா, இல்லன்னா பெண்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்படி கிடையாது. அதாவது நம்ம அப்படி நினைக்கல. நீங்க பொதுவா வந்து ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். இந்த 33% அப்படிங்கறதே முதல்ல நம்ம எந்த மாநிலத்திலும் இல்லாம ஒரு மாநிலத்துல பெண்களை முன்னிறுத்தி செய்த இயக்கம் திமுக. இங்க மாவட்ட செயலாளர்னு பாத்தீங்கன்னா கூட, ஒன்றிய செயலாளர்னு பார்த்தா கூட எல்லாத்துலயும் துணை செயலாளர்கள் வந்து பெண்கள் தான் இருக்காங்க. நீங்க வந்து வெறும் மகளிர் அணியில மட்டும் கிடையாதுங்க. மாவட்ட செயலாளர்களே துணை மாவட்ட செயலாளர்கள் பெண்கள் தான். ஒன்றிய செயலாளர்லயே துணை செயலாளர்கள் பெண்கள் தான். இன்னைக்கு சேர்மன் பல இடத்துல சேர்மன், மேயர் எல்லாமே பெண்களை தான் முன்னிறுத்தி இருக்கோம். இதே எடுத்துக்காட்ட நீங்க எடுத்து வேற எந்த இயக்கத்துல அப்படி கொடுத்திருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப பாஜகவை எடுத்துக்கோங்க. பாஜகல எத்தனை பெண்களை இவங்க முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஏன் பாஜகவுக்கு போறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு போங்களேன். அங்க வந்து 117 கொடுத்திருக்காங்களே, பாதிக்கு பாதி. நாம் தமிழர் கட்சி நான் ஏன் எடுத்துக்கணும்? அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் எவ்வளவு? அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இல்லையா? கட்சிதான் இருக்கட்டும். 8% ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி. அதையே நீங்க திமுகவோட கம்பேர் பண்றீங்க. அவங்க ஒரு இடத்துல அவங்க போட்டியிட்ட ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கியிருக்காங்களான்னு மட்டும் சொல்லுங்க. கூட்டணி கட்சிகள் இல்ல அப்படின்னாலுமே திமுகவுமே ஒரு வீக்கான கட்சி தான் அப்படிங்கிறது தானே எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருக்கு. அப்படியா? அப்ப எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்ல. நாங்க இந்த கட்சியில இருக்கிறதுனால எங்களுக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமையும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு நாங்க கண்கூட பாக்குறோம். இல்ல பெண்களுக்கு கிடையாது, கூட்டணி கட்சிகளோட ஆதரவுனால. அதாவது 4 கால்ல ஒரு கால் தான் திமுக, பேலன்ஸ் 3 காலுமே வந்து கூட்டணி கட்சிகள் தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? இல்ல அது கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க இன்னைக்கு நேத்து வந்து அரசியலுக்காகவும் தேர்தலுக்காகவும் அவங்க வரல. ரொம்ப வருஷமா திமுகவோட கலந்து வந்திருக்காங்கல்ல. பல விஷயங்களை பல போராட்டங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல. வெறும் சீட்டுக்காகவும் தேர்தலுக்காகவும் வந்த இயக்கம் இல்லல்ல. இப்ப நீங்க திருமாவளவன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான ஒரு தலைவர் அவரெல்லாம். நீங்க அதாவது சித்தாந்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கு, கொள்கை ஒன்னா இருக்கு, அதனால கூட்டணியில இருக்காங்க. வெறும் சீட்டுக்காகவோ தேர்தலை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவோ அவங்க வந்த கூட்டணி கிடையாது. இப்போ இந்த தேர்தல் களம் எப்படிங்கறதெல்லாம் தாண்டி நீங்க கோவையில வந்துட்டு அதிகமா செயல்பாட்டுல இருந்துட்டு இருக்கீங்க. கோவை களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கோவை களம் வந்து இந்த முறை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்காரு எங்க கொங்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள். கடுமையான உழைப்பாளி. இந்த தேர்தல்ல அவர் ஒரு மாஸ் ஹீரோவா வருவாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்போ கரூர் மாவட்ட நடந்த துயர சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி மாதிரி எழுதுறதே நான் என்ன சொல்றேன்னா, தப்பு செஞ்சவங்களை தப்பிக்க விடுறதுக்கான வழியை நம்ம இது பண்றோங்கிற. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கூட நின்ன செந்தில் பாலாஜி மேல குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமா இருந்த விஜய் மேல நாங்க என்ன சொல்ல முடியும்? அந்த சம்பவம் நடந்தோடனே முதல்வர் என்ன வார்த்தை சொன்னாரு?
எந்த கட்சி தலைவரும் தன்னை நம்பி வந்த கட்சிக்காரர்களோ தொண்டர்களையோ இப்படி சாகட்டும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி எவ்வளவு ஒரு பெருந்தன்மையா அந்த வார்த்தையை சொன்னாரு. ஆனா விஜய் என்ன செஞ்சாரு? எல்லாத்துக்கும் காரணம் வந்து செந்தில் பாலாஜி தான் சொல்லி அவர் செஞ்ச எல்லா தப்பையுமே செந்தில் பாலாஜி மேல எழுதினாரு. ஆனா சூழல் எப்படி மாறுச்சு? அங்க எவ்வளவு கேமராக்கள் இருந்தது, எவ்வளவு லைவ் வீடியோஸ் இருந்தது, அத்தனையும் நாங்க எடுத்து போட்டோம்ல. இன்னமும் அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி மேல எழுதுறதுங்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனமான விஷயம். அதை எதுக்குன்னு நினைச்சா விஜய் போய் கரூர்ல நிக்க சொல்லிருக்க வேண்டியதானே, கரூர்ல நிக்க வேண்டியதானே. ஏன் திருச்சிலையும் பெரம்பூர்லயும் போய் நிக்கிறாரு? கரூர்ல அவருக்கு ஆதரவு இருக்குல்ல. இந்த துயர சம்பவத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. என்ன பண்ணிருக்கலாம் விஜய்? கரூர்ல போய் போட்டி போட வேண்டியதானே. இல்ல கரூர்ல சம்பந்தப்பட்ட யாருமே போட்டி போடலையே. இப்ப செந்தில் பாலாஜி அவர்களும் அதுல சம்பந்தம், அவருடைய பேர் இருக்கு, அவர் போட்டி போடல. விஜய் அவர்களுமே போட்டி போடல. கரூரோட களம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு டிஎம்கேக்கு. அந்த இடத்துல எந்த வேட்பாளர் நிறுத்தினாலும் வின் பண்ணக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜி வந்து அவ்வளவு வசதிகளையும் அவ்வளவு தேவையான விஷயங்களையும் முதல்வர்கிட்ட சொல்லி அந்த நிதியெல்லாம் வாங்கி கரூரை டெவலப் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல நீங்க வேட்பாளரை யார நிறுத்தினாலும் ஜெயிக்க முடியும். 4 தொகுதி பெருசா 10 தொகுதி முக்கியமானு யோசிக்க தோணும்ல. கரூர்லயே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போன தேர்தல்ல 2 ஏக்கர்ல பட்டா நிலம் தரதா செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்கு கொடுத்ததா கரூர் தொகுதி மக்கள் கிட்ட இருந்தே சொல்றாங்க. சோ அதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தானா அந்த அதை வந்து நிறைவேற்றே இல்லையாமே. இல்ல அது வந்து எதிர்கட்சி வைக்கிற விமர்சனம். அங்க நீங்க வந்து செந்தில் பாலாஜி வந்து சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கரூர் மக்களை போய் கேட்கணும். கரூர் மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத சொல்ல முடியும். இப்ப முக்கியமா எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு மணல் திருட்டு. வானதி சீனிவாசன் கூட கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அங்கெல்லாம் வந்து கரூர்ல எல்லாம் மணல் திருட்டு வச்சு முடிச்சுட்டு இப்ப கோயம்புத்தூர் பக்கம் வந்திருக்காரு அப்படின்னு. இப்ப நேத்து பாத்தீங்களா விஜயபாஸ்கர் அவரு வந்து 28ஆம் தேதி சம்திங்குள்ள கோர்ட்ல ஆஜராக சொல்லி மணல் திருட்டுல கோர்ட்ல ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க நீதிமன்றம். அப்ப தப்பு செய்யறவன் ஒருத்தன் அத பழியேத்துக்கிறவன் இன்னொருத்தனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. சோ நம்ம மேல வந்து எந்த தவறுமே இல்ல, நம்மள வந்து மக்கள் நம்புறாங்க அப்படின்னு இருக்கும்போது கோவையில எதுக்காக 18 சுயேட்சை வேட்பாளர் கோவை தெற்குல மட்டுமே கரூர்ல இருந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க? கரூர்ல நிறுத்தப்பட்ட 18 பேரும் செந்தில் பாலாஜியோட ஆளுன்னு நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்? இப்ப ஜனநாயக நாடு, ஜனநாயக மாநிலம். கரூர்ல இருக்கவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கறது எங்க வேணாலும் போட்டி போடலாம். பாண்டிச்சேரியில பிறந்து வளர்ந்த புஸ்லி வந்து எடுத்துக்கொண்டு இங்க வந்து சென்னையில வந்து போட்டி போடுறாரு அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்டா நியாயமா இருக்குமா? அந்த 18 சுயேட்சை வேட்பாளரும் செந்தில் பாலாஜியோட ஆள் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? கரூர்காரங்களை எல்லாம் வந்து இது வந்து அண்ணாமலை அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு சொல்றேன். தோல்விய மட்டுமே சந்திச்ச அண்ணாமலையோட பேச்செல்லாம் பெரிய அளவுல களத்துல அரசியல் பண்ண முடியாது. இதே போன தேர்தல என்ன சொன்னாரு? தோல்வி அப்படிங்கறது அவருக்கு வந்து இந்த வாட்டி சீட்டு கொடுக்கல அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி சொல்றீங்களா இல்லனா எப்படி சொல்றீங்க? இல்ல அவர் சொன்ன எந்த வார்த்தையுமே நடக்கலையே. 200 தொகுதியிலயும் வந்து திமுக தோக்குனாரு. நம்ம வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சோம். எம்பி தொகுதியில ஒரு திராவிட கட்சியை சார்ந்தவங்களும் எம்பி சீட்ல உட்கார முடியாதுன்னு சொன்னாரு. உட்கார்ந்தோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நேத்து நடந்த விஷயம். அந்த டீலிமிட்டேஷனுக்கு என்ன சொன்னாரு? 4 மணிக்கு பார்லிமெண்ட் கொடுத்து 4:05க்கு இந்த சட்ட மசோதா வந்து மோடி நிறைவேற்றுவாருன்னு சொன்னாரு. நிறைவேற்ற முடிஞ்சுதா? அண்ணாமலை வந்து பீஸ் போன பல்புங்க. அவரோட பேச்சையெல்லாம் நாங்க பெருசா எடுபடவே மாட்டோம். எங்களுக்கு நாங்க மக்களை கண்டு அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள். எங்களுக்கு மக்கள் தான் முதலாளி. எங்களுக்கு மக்கள், நாங்க வந்து மக்களை வந்து இன்னைக்கு நேத்து சந்திக்கல. தேர்தலுக்காக ஓட்டு போடுறதுக்காக நாங்க போய் மக்களை சந்திக்கல. நாங்க வந்து அந்த பகுதிக்கு நாங்க ஒட்டுமொத்தமா 8,400 கோடி ரூபாய் கோவைக்கு செஞ்சிருக்காருன்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க ஒவ்வொரு தொகுதியா எடுத்து பாத்தீங்கன்னா பல 100 கோடிகள் போயிருக்காங்க. ரோடுல இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு ஓட்டு கேட்கிறோம். நாங்க எதிர்ப்பு அரசியல கையில எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய பாஜக என்டிஏ கூட்டணிக்காரங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. பாஜக உள்ள வந்துரும். இப்போ உங்க கோயம்புத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டாலும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் தரல, இந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் தானே முன்வைக்கிறீங்க. நாங்க அதை வந்து எங்க பேசணுமோ அங்கதான் பேசுறோம். எங்களோட முதல்வர் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் உண்டான தேர்தல். நாங்க முதல்லயே அதுக்கு ஒரு கோட் வேர்டு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஆனா களத்துல நாங்க எதிர்ப்பு அரசியல் கையில எடுக்கல. நீங்க இப்ப செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க. அவர் போய் எப்படி ஓட்டு கேட்கிறாரு? அவன் திருட, அவனுக்கு ஓட்டு போடாத, எனக்கு போடுன்னா கேட்டாரு? இல்ல
இந்த தொகுதிக்கு என்ன வேணுமோ இதை நான் செஞ்சிருக்கேன், இல்ல இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது குறை இருக்கா, வேற ஏதாவது தேவை இருக்கா, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு கேட்கிறாரு. இல்ல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு வந்து வடக்கு தொகுதி தானே. எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கலையே. ஏன் தெற்கு தொகுதியில போட்டி போட்டு வின் பண்ண வேட்பாளர் எம்எல்ஏ ஆன வானதி சீனிவாசன் எதுக்கு வடக்குக்கு ஓடுனாங்க? அந்த கேள்வி நாங்க கேட்போம்ல. அதுக்கு உண்மையா ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. தெற்கு தொகுதியில இனிமேல் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு வானதிக்கு தெரியும். இவங்களா வாலண்டரியா கேட்டுட்டு தான் போனாங்க. போன தடவை தெற்கு தொகுதி வேணும்னு கேட்ட வானதி இந்த முறை வடக்கு வேணும்னு ஏன் போகணும்? தான் ஜெயிச்ச ஒரு இடத்தை விட்டுட்டு புதுசா ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க அப்படின்னா தெற்கு தொகுதிக்கு அவங்க எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் அவங்க மேல இருக்கு. அதே சமயம் நாங்க கோவை மக்கள் எந்த விஷயத்தையும் மறக்கல. ஒரு விஷயத்த நாங்க வந்து வானதி மேல வந்து மன்னிக்கவே மாட்டோம். ஒரு விஷயத்துல என்னன்னா, அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் ஜிஎஸ்டி குறித்து பேசின விஷயத்துல நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல. ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஆளை வந்து இவங்களோட சுயநலத்துக்கு இவங்க வானதி வந்து அந்த சுயமரியாதை, தமிழர்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு, அந்த சுயமரியாதை இழக்க வச்சுட்டாங்கன்னு நாங்க எங்களுக்கு தோணுது. கடுமையான விமர்சனம் அந்த டைம்ல எழுந்துச்சு. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், தொழிலதிபர், எனக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு கோயம்புத்தூர்ல பெரிய செல்வாக்கா உள்ள அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்களை அவர் வந்து தப்பாவும் கேட்கல, எதிர்த்தும் கேட்கல. ரொம்ப காமெடியா, அதாவது ஒரு ஜிஎஸ்டி குறித்து அவர் வந்து ஒரு யதார்த்தமான கோவை மொழியில தான் கேட்டாரு. பன்னுக்கு இவ்வளவு விலை, அதுக்குள்ள வைக்கிற கிரீமுக்கு இவ்வளவு, ரெண்டுக்கும் தனித்தனி ஜிஎஸ்டி போடுறீங்க, எங்களுக்கு ரெண்டா ஒன்னா கொடுங்க, அப்படிதான் அவரு கேட்டாரு. அதுல எப்படி நிர்மலா சீதாராமனுக்கு வந்து ஒரு கோபம் வரும்? அப்படி நிர்மலா சீதாராமனே மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தா கூட வானதி என்ன சொல்லியிருக்கணும்? என்னோட தொகுதி ஆட்கள், நீங்க இன்னைக்கு போயிருவீங்க மறுபடியும் திரும்ப டெல்லிக்கு, நான் அவங்களை நாளைக்கு சந்திக்கணும், இது என்னோட வளர்ச்சிக்கு தடைபடும், என் மக்களுக்கு நான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள நான் எப்படி உங்க முன்னாடி இது அசிங்கப்படுத்த முடியும்? பண்ண முடியாதுன்னு நீ சொல்லியிருந்தேன்னா உண்மையா நீ ஒரு பெரிய எம்எல்ஏ. வானதி சீனிவாசனை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் தெற்கு தொகுதியில இருக்காங்கல்ல, அவங்க தானே எம்எல்ஏ ஆக்கினது வானதிய. அப்ப தன்னோட தொகுதி சார்ந்த ஒரு தொழிலதிபரை நிர்மலா சீதாராமனுக்கு பலியாட ஆக்க வச்சாங்கல்ல, அதை எப்படி வந்து அந்த மக்கள் வந்து தெற்கு தொகுதியில இருக்க மக்கள் மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தொழிலதிபருக்கு இந்த நிலைமைன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு நிலைமை என்ன? இப்ப நிர்மலா சீதாராமன் வந்து யார மன்னிப்பு கேட்க சொன்னாலும் இவங்க வந்து இது பண்ணிடுவாங்களா, கொண்டு போய் நிறுத்திடுவாங்களா? அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? அவர் எந்திரிச்சு இப்படி குமிஞ்சாரு. அந்த குமியும் போதே இங்க எல்லாத்துக்கும் கொந்தளிச்சது. விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ஆட்கள் அவரும் ஒருத்தர். அவர் மன்னிச்சா கூட மன்னிப்பாங்க, கோவை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. கோவையில அப்ராக்சிமேட்டா உங்களோட கருத்து கணிப்புப்படி எத்தனை தொகுதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் அதை விட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கு, பேச்சுமே இருக்கு. அதாவது ரொம்ப காலமாவே இவங்க ஒரு 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 பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலத்தோட கோட்டை, அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும். அந்த கோட்டைய உள்ளாட்சி தேர்தல்ல 95% எடுத்தே அந்த கோட்டையில மேல இருக்க டாப்ப கழட்டிட்டாரு எப்பயோ செந்தில் பாலாஜி. ரெண்டாவது வந்து அந்த 4 தகரம் தான் சுத்தி இருக்கு. அந்த தகரத்துல எம்பி எலெக்ஷன்ல திமுக வெற்றி வேட்பாளர் ராஜ்குமார் அண்ணன் வந்த போதே பாதி தகரம் கழண்டு போயிருச்சு. இன்னும் ஒட்டிட்டு இருக்க ஒரு தகரத்தையும் இந்த தேர்தல் முடிவு சொல்லும்.